வணக்கம். லண்டனில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு அவேர்னஸ் மெசேஜ் உண்டு. லண்டனில் நாங்கள் பெரும்பாலான ஆட்கள் எல்லோருமே கார் வச்சுருக்கோம். கார் வச்சுக்கணும் புதினம் இல்லை வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் முதல் தியரி டெஸ்ட் பிடிச்சி அப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வரும். இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒப்சர்வ் பண்ணுறன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது 2 இடத்துல வச்சுருப்பாங்க. ஒன்று மேஜர் ஃபோல்ட், அடுத்தது மைனர் ஃபோல்டு இருக்கும். மைனர் ஃபோல்டுன்னு சொன்னால் அதை லைசன்ஸை பாஸ் பண்ணி விட்ருவாங்க. இந்த மேஜர் ஃபோல்டுண்டா ஃபெயில் பண்ணி விட்ருவாங்க. இந்த ஒப்சர்வேஷன்ன்றது என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போ அதுக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்குது. நீங்கள் எவ்வளோ நாளும் வழக்கமாக ஒரு பாதையில் போய் கொண்டிருப்பீங்க. எப்படி ஒரு 2 மைல் சுற்றி போகிற பாதையை 1 மைல் ஷார்ட் கட்டுக்குள்ளாக போவீங்க. அந்த 1 மைல் ஷார்ட் கட்டுக்குள்ளாக போகிறீங்கன்னா அவதானம் இருங்கோ, ரெசிடென்ட் ஒன்லி என்ற ஒரு சைன் போட்டு இப்போ அது அந்தந்த கவுன்சில் கேமரா வச்சிருக்கு. அதாவது அந்த ஷார்ட் கட்டுக்குள்ளாலேயோ இல்லாட்டி இந்த ரெசிடென்ட் ஏரியாவுக்குள்ளால அந்த ரெசிடென்ட் மட்டும்தான் போகலாம், அங்கே அவங்க மட்டும்தான் காரை பார்க் பண்ணலாம்ன்றது. அந்த இடத்துக்குள்ளால அந்த சைனை பார்த்துட்டு நீங்கள் போவீங்களா இருந்தால் உங்களுக்கு பெனால்ட்டி டிக்கெட் வரும். அதாவது லண்டன் மாநகர் 32, அதாவது மொத்தமாக 32 கவுன்சில் இருக்குது, போரோ இருக்குது. அந்த 32 கவுன்சிலுக்குள்ளாலையும் நூற்றுக்கணக்கான கேமராவை பொருத்தி இப்போ அந்த தண்ட பணம் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. கிணவருக்கு இது தெரியாமல் போய் இப்போ டிக்கெட்டை வீட்டுக்கு வேற பே பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ இந்த ரெசிடென்ட் ஒன்லி என்ற சைனை பார்த்துட்டிங்கன்னா உடனே யூட்டர்ன் போட்டுருங்கோ. கிணவருக்கு இது தெரியாது. என்ன சொன்னால் வழக்கமாக நாங்கள் போகிற பாதை தாண்டு போயிடுவோம். ஒரு நாள் 2-3 போனாலும் அது 2-3 டிக்கெட் வரும். ஸோ அதை யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் அந்த டிக்கெட் வாரதுக்கு 10 நாளாகும். அதுக்கிடையில் ஒரு 10 நாள் அந்த கேப்பில் போயிருந்தாண்டா யோசிச்சு பாருங்க. 10 நாளைக்கும் 60 பவுண்ட்ஸ் படி 600 பவுண்ட்ஸ். ஸோ இது பல 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 இடங்கள் நூற்றுக்கணக்கான கேமரா பூட்டியாச்சு. நான் சவுத் லண்டனில் இருக்கேன். சவுத் லண்டனில் நான் அறிய இது வரைக்கும் ஒரு 6 இடத்துல பார்த்துட்டேன். அதை விட எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் அடிச்சடி சொல்லி, டேய் இதுக்குள்ள வந்துடாத பூட்டிட்டான் கேமரா, இதுக்குள்ள வந்துட்டான் பூட்டிட்டான் கேமரான்னு சொல்லி எல்லா இடமும் ஸ்பெஷலி இந்த 32 கவுன்சில் லண்டன் போரோன்னு சொல்லுவோமே இல்லை, இந்த 32 இதுகளுக்குள்ள பூட்டிக்கொண்டு வராங்க. அவுட் ஆஃப் லண்டன் திட்டங்கள் என்னன்றது போக தெரியும். இந்த லண்டனுக்குள்ள உள்ள ஆக்களை போட்டு எவ்வளோக்கு எல்லாம் வதைக்கணுமோ வதைச்சு கொண்டிருக்கிறாங்க. கார் இன்சூரன்ஸ் போட்டாலும் ஹை தான். எல்லா பில் வைஸ் பார்த்தாலும் மற்ற இடங்களை பார்த்தா லண்டனுக்குள்ள உள்ள ஆக்களுக்கு எல்லாம் கூட சார்ஜ் தான். இப்போ புதுசாக இந்த கார் ஓடுறாக்கள், இந்த வாகனங்கள் ஓடுறாக்கள் அவதானம் இறங்கோ. நான் சொன்ன ஒப்சர்வேஷன் இதை கொஞ்சம் இப்போ கவனமாக இறங்கோ இல்லையோ. ஒவ்வொரு கவுன்சிலும் ஒவ்வொரு மாதிரி பெனால்ட்டி 60 போடுறாங்க, 70 போடுறாங்க, சில 80 போடலாம். ஸோ கவனம். ரெசிடென்ட் ஒன்லி இருந்தால் உடனே அட்டிங்க, பிரேக்கை போட்டு யூட்டர்ன் போடுங்க. இவன் பின்னால் கோன் அடித்தானே இன்னும் கவலைப்படாதீங்கோ. என்ன சொன்னால் எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் போட்டு கொண்டு வராங்க. இல்லாட்டி ஒரு ரோட் ஒர்க் நடக்க போண்டா 4 வீக்குக்கு மேலே எழுதி போடுவாங்க, இதில் ரோட் ஒர்க் நடக்க போண்டு. இந்த கேமரா விளையாட்டுகளுக்கு அவங்க எந்த அறிவித்தலுமே இல்லை. என்ன சொன்னால் சில நேரம் அந்த ஏரியாக்காரருக்கு சொல்கிறாங்களோ இல்லை தெரியாது, நீங்கள் வேறு ஏரியாக்கார உள்ளே போய்க்க ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஸோ இனி போக உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் அந்த ஸ்கூல் ஏரியாவுக்குள்ளே பூட்டி கொண்டு வந்த கேமராவை இப்போ அதாவது ஸ்கூல் டைமுக்குள்ளே அந்த ஸ்கூல் ஏரியாவுக்குள்ளே ஒவ்வொரு ஆக்கள் போகக்கூடாதுன்ற போட்ட கேமரா விட்டுட்டு இப்போ ரெசிடென்ட் ஒன்லி என்று ரெசிடென்ட் கார் மட்டும்தான் போகலாம், வரலாம், பார்க் பண்ணலாம்ன்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆப்பு கண்ணுக்கு தெரியாது. கவனம். நன்றி, வணக்கம்.